இந்த வீடியோல பார்க்க போறது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில குளிர்ச்சியான மருத்துவ குறிப்புகள். இந்த கோடை காலத்தில் ஏற்படுற அதிக வெப்பநிலை காரணமாக உடல் சூடு மற்றும் பருக்கள் வருதல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்படும். எனவே இதை தடுக்க ரோஜா இதழ்களை தண்ணீரோட கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்கணும். பிறகு இந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் எடுத்து குடிக்கணும். ரோஜா இதழ்ல இயற்கையாகவே குளிர்விக்கிற பண்புகள் இருக்கு. இந்த ரோஜா இதழ தண்ணீரோட சேர்த்து நாம் அருந்தும் போது உடல் சூடு குறையுது. அது மட்டுமில்லாம உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடல் வீக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். இதை தடுக்கிறதுக்கு ரோஜா இதழ் தண்ணீர் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். சிறிதளவு குங்குமப்பூ இதழ்களை தண்ணீர்ல கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்கணும். பிறகு இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் எடுத்து அருந்தணும். இவ்வாறு செய்யறதால வெயில்ல ஏற்படுற உடல் சூடு குறையும். குங்குமப்பூல என்ன நன்மைகள் இருக்கு? குங்குமப்பூல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இத தண்ணீர்ல கலந்து குடிக்கிறதால உடல் சூடு தணிவதோடு சர்மம் நிறம் சீராகவும் மாறும். வெந்தய தண்ணி உடல் சூட்டை தணிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தண்ணீர்ல சிறிதளவு வெந்தயத்தை சேர்த்து குடிக்கலாம். வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீர்ல ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் காலையில அதை குடிக்கலாம். வெந்தயத்துல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு. வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான மருத்துவ பொருள். இது நம்ம உடல்ல ஏற்படுற சூட்டு பிரச்சனைகளை தீர்க்குது. சிறிதளவு கருவேப்பிலை பொடிய தண்ணீர்ல கலந்து குடிச்சு வரதன் மூலமா உடல் சூடு தணிவதோடு முடி உதிர்தல் பிரச்சனையும் தீரும். கருவேப்பிலை குளிர்ச்சியான விளைவை கொண்டிருக்கு. நாம தண்ணீரோட சேர்த்து கருவேப்பிலையை உட்கொள்றதால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். இது போல பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.